இரவின் வானம் மினுமினுக்க நட்சத்திரங்கள் எல்லாம் புன்னகைத்தபடி விளையாடுகின்றன. அந்த நட்சத்திரங்களின் நடுவே ஒரு சிவப்பு ஒளி பிரகாசமாக தெரிகிறது. அது மெதுவாக பெரிதாகிக் கொண்டு வானில் ஒரு சிவப்பு மணிக்கல் போல மினுக்கிறது. அதுதான் செவ்வாய் கிரகம். குழந்தையின் கற்பனை பறக்கத் தொடங்குகிறது. விண்வெளி முழுவதும் வானவில் நிறங்களில் மினுங்க அவன் கனவில் செவ்வாய் நோக்கி பறக்கிறான். கிரகம் அருகில் வர அதன் மேற்பரப்பில் சிவப்பு மணல் புயல்கள் மிதமாக ஆடி ஒரு விசித்திரமான உலகம் வெளிப்படுகிறது. செவ்வாய் கிரகம் ஒரு வறண்ட நிலம். அதன் மணலில் சிறிய சிறிய துகள்கள் நிறைந்திருக்கின்றன. அவற்றை இரும்பு தூள் என்று அழைக்கிறோம். அந்த தூள் சூரிய ஒளியில் சிவப்பாக மின்னுகிறது. நாம் பூமியில் இரும்பு பொருட்களை பார்த்திருப்போம். அவை நீண்ட நாட்கள் காற்றிலும் ஈரத்திலும் இருந்தால் பழுப்பு சிவப்பு நிறமாக மாறிவிடும். அதுதான் ஜங். செவ்வாய் கிரகத்தின் மணலில் இருக்கும் இரும்பு தூளும் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஆக்சிஜனுடன் கலந்ததால் அது முழுவதும் சிவப்பு நிறத்தில் மின்னுகிறது. அதனால்தான் தொலைவில் பார்த்தால் செவ்வாய் எரியும் சிவப்பு மணிமுத்து போல ஒளிர்கிறது. அதனால்தான் மக்கள் அதை சிவப்பு கிரகம் என்று அழைத்தார்கள். நினைவில் கொள்ளுங்கள், செவ்வாய் கிரகத்தின் அழகான சிவப்பு நிறம் அதன் மணலில் இருக்கும் இரும்பு தூளின் வண்ணம்தான். அப்படி பார்த்தால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்துவமான அழகு இருக்கிறது. செவ்வாய் கிரகத்தின் அழகு அந்த சிவப்பு பிரகாசம்தான்.